ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் ரூல்ஸில் பார்ட்டு 10 இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸு. பார்ட்டு 9 வரைக்கும் போட்டிருக்கிறேன். அதை நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். ஒன்றுலேயும் 5 ரூல்ஸு போட்டிருக்கிறேன். ஒரு 4 நிமிஷம் ஓடும். கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அட்வான்ஸ் லெசன் தான் நான் போட்டு வரேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பார்ட் 9 வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. அதனுடைய கண்டினியூஷன் தான் இது. சரி போகலாங்களா? ரூல்ஸ் 52. லவ் கேர் தனித்தனியே சொல்லணும் என்றால் இடையில் அண்டு வந்தாலும் சிங்குலர் வெர்பு எடுக்காது, புளூரல் வெர்பு தான் எடுக்கும். இதுக்கு முன்னே போய் பாருங்கள். அன்பும் அரசனையும் இந்த நேரத்துக்கு தேவையான ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸை போட்டிருக்கோம். அது ரெண்டும் சேர்ந்து அண்டு நடுப்பில் போட்டாலும் அது ரெண்டும் சேர்ந்து ஒரே யூனிட்டாக எடுத்துக்கணும், சிங்குலர் வெர்பு எடுக்கும். ஆனால் இந்த லவ் அண்டு கேரை தனித்தனியாக சொல்ல வரேன்னு வச்சுக்க, அப்போ அது சிங்குலர் வெர்பு எடுக்காது. சிங்குலர் நவுன் கிடையாது, புளூரல் நவுன். புளூரல் வெர்பு எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போ எடுத்துக்காட்டு, லவ் அண்ட் கேர் ஆர் த வர்ச்சூஸ் ஆஃப் எ மதர். ஒரு மதனுடைய நட்பண்புகள் எது? அன்பு, அக்கறை. அப்போ தனித்தனியாக சொல்கிறோம். அப்போ அப்படி தனித்தனியாக சொல்ல வரும்போது நடுப்பில் அண்டு போட்டுங்கிறதுனாலையும் தனித்தனியாக சொல்ல வரதுனாலையும் இது புளூரல் நவுன். அப்போ புளூரல் வெர்பு தான் எடுக்கும். ஆர் தான் வரும். லவ் அண்ட் கேர் ஆர் த வர்ச்சூஸ் ஆஃப் எ மதர். அன்பு, அனுசரணை அம்மாவின் நட்பண்புகளாக இருக்கின்றன. சரி போனாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த ரூல் 53. ஒவ்வொரு நவுனுக்கு முன்னாடி தி என்ற ஆர்டிகள் வந்தால் தனித்தனி நவுன்கள் அல்லது தனித்தனி நபர்கள் ஆகவே புளூரல் வெர்பு தான் எடுக்கும். சொல்கிறேன், புரிஞ்சுக்கலாம் வாங்க. கீழே எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும். சேர்மன் தலைவர், அதுக்கு முன்னாடி தி என்ற ஆர்டிகள் வந்துருக்குங்களா, அண்டு. தி செக்ரட்டரி, அதுக்கு முன்னாடி தி என்ற ஆர்டிகள். அந்த இந்த சேர்மன் ஒருத்தர், செயலாளர் ஒருத்தர், அப்போ 2 பேர். தலைவர் ஒருத்தர், 2 ஆர்டிக்கல். தி என்ற சேர்மன் என்ற நவனுக்கு முன்னாடி ஒரு தி வந்துருக்குது, செக்ரட்டரி நவனுக்கு முன்னாடி ஒரு தின்றது ஆர்டிக்கல் வந்துருக்குது. இப்படி 2 ஆர்டிக்கல்னு வந்துச்சுன்னா அது 2 பேரும் வேறு ஆளுங்கன்னு ஆளுங்க ஃப்ரெண்ட்ஸு. சேர்மன் ஒருத்தர், செக்ரட்டரி ஒருத்தர், 2 பேர் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ புளூரல் வெர்பு தான் எடுக்கும். அது புளூரல் நவுனாக எடுத்துக்கொள்ளப்பட்டு புளூரல் வெர்பு தான் எடுக்குன்னு சொல்ல வரேன். த சேர்மன் அண்ட் த செக்ரட்டரி ஹேவ் அரைவ்டு. தலைவர் மற்றும் செயலாளர் இருக்கிறார்கள். இப்போ புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. அடுத்தது ரூல் 54. த சேர்மன் அண்டு மேனேஜிங் டைரக்டர் ஹேஸ் அரைவ்டு. இங்கே ஒரே தி என்ற ஆர்டிக்கல் வந்துள்ளதால் தலைவரும் நிர்வாக இயக்குனரும் ஒருத்தர் தான், ஆகவே சிங்குலர் வெர்பு வருகிறது. இங்கே பாருங்கள், தி சேர்மன் அண்டு மேனேஜிங் டைரக்டர், இது 2 பேரும் ஒரே ஆள். தலைவர், நிர்வாக இயக்குனர் 2 பேரும் ஒருத்தருக்கு 2 பதவி. இது தனித்தனி ஆளுங்களில் ஒரே ஆள் தான் வந்திருக்கிறாரு. அது அப்போ வரும்போது அது சிங்குலர் வெர்பு எடுக்கும். அதான் பாருங்கள், ஹேஸ் அரைவ்டுன்னு வந்துருக்குது, சிங்குலர் வெர்பு. சரி போனாங்களா? அடுத்தது ரூல் 55. ஃபர்னிச்சர் இப்படின்றது இது எப்போதுமே சிங்குலர் வெர்பு தான். ஃபர்னிச்சர் அப்படின்னா மரச்சாமான்கள் அப்படின்னா அது புளூரல் நவுன் தானே. அப்போ புளூரல் வெர்பு எடுக்கணும்னு நினச்சிக்காதீங்க. இது சிங்குலர் நவுன், எப்பொழுதும் சிங்குலர் நவுனு. ஃபர்னிச்சர் என்பது எப்பொழுதுமே சிங்குலர் நவுன் ஆகும். ஆகவே சிங்குலர் வெர்பு தான் எடுக்கும். எடுத்துக்காட்டு, த ஃபர்னிச்சர் இஸ் எக்ஸ்பென்சிவ். மரச்சாமான்கள் விலை உயர்ந்தவை. த ஃபர்னிச்சர் ஆர் எக்ஸ்பென்சிவ்னு புளூரல் வெர்பு போட்டிங்கன்னா தப்பு. அடுத்தது ரூல் 56. சம் ஆர்டிகல்ஸ் ஆஃப் ப்ளஸ் ஃபர்னிச்சர் வந்தால் அது புளூரல் நவுன் ஆகும். ஆகவே புளூரல் வெர்பு தான் எடுக்கும். முன்ன இதை ஃபர்னிச்சர்னு புட்டுக்கு ஒரு வேர்டு வந்துச்சு, அது சிங்குலர் வெர்பு எடுக்கும். ஆனால் அந்த ஃபர்னிச்சருக்கு முன்னாடி சம் ஆர்டிக்கல் ஆஃப் அப்படின்ற ஒரு ப்ரேஸ் ஃபர்னிச்சர் வந்துச்சுன்னா 2 சேர்ந்து ஒரு சப்ஜெக்ட் இடத்துல வந்துச்சுன்னா அது புளூரல் நவுன் ஆகும், புளூரல் வெர்பு எடுக்குன்னு சொல்கிறாங்க. அதான் பாருங்கள், சம் ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் ஆர் வெரி ஓல்டு. சில மரச்சாமான்கள் மிகவும் பழமையானவை. சம் ஆர்டிகல்ஸ் ஆஃப்னு ஃபர்னிச்சர் அப்படின்ற வேர்டு வந்துச்சுன்னா அது புளூரல் நவுனு, புளூரல் வெர்பு எடுக்கும். 6 எடுக்குது பாருங்கள். புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு 2 3 டைம் போட்டு கேளுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.